பார்த்து வருகிறோம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்தானது வினாடிக்கு 8000 கன அடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க 23 நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கி மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நேற்றைய தினத்தில் நீர்வரத்தானது 12000 கன அடியாக இருந்தது. தற்பொழுது அது 8000 கன அடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒகேனக்கல் அருவியில் குளிக்க தடையானது நீடிக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நவீன். வணக்கம். ஒகேனக்கல் அருவிகளில் நீர்வரத்து குறைந்திருக்கிறது, பரிசலுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குளிப்பதற்கு இன்றும் அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? விரிவான விவரம். வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 8000 கனஅடியாக குறைந்ததால் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. அருவிகளில் குளிக்க தடை தொடர்ந்து நீடித்து வருகிறது. கர்நாடகா மற்றும் கேரளா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வந்ததன் காரணமாக கர்நாடக அணைகளான கபினி, கிருஷ்ணராஜசாகர் அதனுடைய முழு கொள்ளளவை எட்டியது. இதன் காரணமாக அணைகளில் இருந்து அதிக அளவில் உபரி நீரானது வெளியேற்றப்பட்டது. இந்த நீரானது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடியது. இதனால் நடைபாதை மற்றும் அருவிகளுக்கு செல்லும் பாதைகளில் சேதாரம் ஏற்பட்டது. இதனால் அருவிகள் மற்றும் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் நீர்வரத்து நேற்று 12000 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 8000 கனஅடியாக குறைந்துள்ளது. இந்த நீர்வரத்து குறைவு காரணமாக கோத்திக்கல் பரிசல் துறையில் இருந்து மணல் திட்டு வரை பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. குளிப்பதற்கு தடையானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதாவது நடைபாதை முழுவதும் சேதமடைந்துள்ளதால் நடைபாதை பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் குளிப்பதற்கான தடை தொடர்ந்து நீடித்து வருகிறது. மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியான சின்னாறு கோத்திக்கல் பகுதியிலிருந்து பரிசல் இயக்க மற்றும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நவீன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.